அதுல என்ன பார்த்தோம்? மண்டலங்கள். இந்த மண்டலங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு தீர்வை தரக்கூடிய மருந்து அல்லது உணவு காய்களை பார்த்தோம். அந்த காய்களுக்கு அடுத்து இது என்ன மந்திரி சபை, மனிதனுடைய உடம்புல இது எந்த மந்திரி என்று தெரிந்து கொண்டோம். அதற்கடுத்து இப்ப நாம் பார்க்க போவது ராசி லக்னம் அடிப்படையில இந்த ராசிக்கு இந்த லக்னத்திற்கு எந்த மண்டலம் சார்ந்த குறைபாடு உண்டாகும். பிரதான குறைபாடு பிரதானமாக இந்த ராசியோ இந்த லக்னமாகவோ இருந்தால் அவர்களுக்கு பிரதான ரூட் காஸ்ட் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை மூலம் இந்த வியாதி சார்ந்ததான் அவர்களுக்கு இருக்கும் என்பதைதான் இப்ப நம்ம பார்க்க போகின்றோம். பொதுவாகவே மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது தான் சிகிச்சைக்கு போகணும். ஒரு நோயாளி ஒரு மருத்துவரிடம் வருகிறார் என்றால் முதலில் மருத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மருத்துவத்தை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவதாக அவருக்கு சிகிச்சை கொடுங்கள். இதுதான் சரியான மருத்துவ முறை. ஏனென்றால் சித்தர்களுடைய கோட்பாடு என்பது மருத்துவம் ஒரு பொழுதும் வளரக்கூடாது, மருத்துவம் ஒரு பொழுதும் வளரக்கூடாது. காரணம், நோயாளிகள் பெருக பெருக மருத்துவம் வளரும். அப்ப நோயாளிகள் பெருகக்கூடாது. அப்ப நோயாளிகள் பெருகாமல் இருக்கணும்னா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்யணும்? சிகிச்சை கொடுக்கணுமா, கற்றுக் கொடுக்கணுமா? கற்றுக் கொடுத்தல். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பது கற்றுக் கொடுத்தல். மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அடிப்படை. இதற்கப்புறம் தேவைப்பட்டால் இது ரெண்டும் கத்துக்கிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் அப்பொழுது நோய்க்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நோய்க்கு சிகிச்சை என்பதே வராது. இப்ப கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், மருத்துவர் அவர்களே நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கவிதை வழியில் சொல்லுவார். வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாயை திறப்போம். யாரு? நம்ம. எங்க வாயை திறப்போம்? சாப்பிடுறதுக்கு இல்ல. ஒரு மருத்துவரை பார்க்க போறீங்க, ஆங்கில மருத்துவரை பார்க்க போறோம். உட்கார்ந்த உடனே அவர் என்ன சொல்லுவாரு? வாயை திற என்பீர்கள். அவர் சொல்லுவார், நாம் என்ன செய்வோம்? வயிறு தெரியும்படி வாயை திறப்போம். நாக்கை நீட்டுங்கள் என்பீர்கள். கல்கத்தா காலியாய் நாக்கை நீட்டுவோம். முதுகை திருப்பி மூச்சை இழு என்பீர்கள். அப்பொழுதுதான் உண்மையாக சுவாசிப்போம். வாஸ்தவம் தானே? முதுகை திருப்பி ஸ்டெதோஸ்கோப்பை பின்னாடி வச்சு மூச்சை இழுதான்னு சொன்னா போதும். என்ன இருப்பா? ரூம்ல இருக்க காத்துல எடுத்துவோம். அந்த சுவாசத்தை டெய்லி இழுத்தா நல்லா இருக்கா? இருக்க மாட்டானா? செய்ய மாட்டான். முதுகை திருப்பி மூச்சை இழு என்பீர்கள். அப்பொழுதுதான் உண்மையாக சுவாசிப்போம். போதாது டாக்டர், எங்களுக்கு இது போதாது. அதற்கடுத்து அவ்வளவுதான் அஞ்சல் என்று அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். யாரு? டாக்டர் என்ன சொல்வாரு? அஞ்சல் என்று அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். விளங்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள். தினமும் 3 வேளை என்னும் தேசிய கீதத்தை 2 வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடி. தினமும் 3 வேளை தேசிய கீதத்தை 2 வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். போதாது டாக்டர், எங்களுக்கு தேவை இது இல்லை. நோயாளி பாமரன் கற்றுக் கொடுங்கள், நோயாளி மாணவன் சொல்லிக் கொடுங்கள். வாய் வழியாக காற்றை சுவாசிக்காதே, காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லிக் கொடுங்கள். சுவாசிக்கவும் ஒரு சூத்திரம் உண்டு, எத்தனை பாமரரை தெரிவார்? சுவாசிக்கப்படும் காற்று நுரையீரலின் தரையை தொட வேண்டும். தரையை எங்கே தொடுகிறது? தலையைத்தானே தொடுகிறது. சொல்லுங்கள் டாக்டர். சாராயம் என்னும் திரவ தீயை தீண்டாதே, கல்லீரல் அழிந்துவிடும். கல்லீரல் என்பது கழுதை, பாரம் சுமக்கும், தடுத்தால் எழாது. பயமுறுத்துங்கள் டாக்டர். ஒரு கால் நீக்கம் உடனே கவனி. யானை காலில் அறிகுறிகளாக இருக்கலாம்.
இருகால் நீக்கம் இப்பொழுதே கவனி, சிறு நீரகங்களில் சிக்கல் இருக்கலாம். வாயில் என்ன ஆறாத புண்ணா, மார்பக பரப்பில் கரையாத கட்டியா, வயது 50 தொட்டும் பசி இல்லையா, பரிசோதிக்க சொல்லுங்கள். அறியாத புற்றுநோய் ஆனாவனா எழுதியிருக்கும். நோயாளிகளை துக்கத்திலிருந்து துரத்துங்கள் டாக்டர். நோயென்று துக்கம் அல்ல, அந்நிய கசடுகளை உடம்பிலிருந்து வெளியேற்ற நடக்கும் உள்நாட்டு யுத்தம் என்று சொல்லிக் கொடுங்கள். சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல, ஒரு குறைபாடு என்று சொல்லிக் கொடுங்கள். செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் 2 சக்கரங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். ஊமை ஜனங்கள் இருவர், உள்ளொளியற்றவர், பிடிவந்து இறப்பினும் முடிவந்து இறந்ததாய் கூறுவார். சொல்லிக் கொடுங்கள் டாக்டர். யோகம் என்பது வியாதியை தீர்க்கும் வித்தை என்று சொல்லிக் கொடுங்கள். உயிர் தீயை உருட்டி உருட்டி நெற்றி பொட்டி வைக்க சொல்லுங்கள். பசித்து வயிற்றில் மிச்சம் வைங்கள், தட்டி மிச்சம் வைக்கார்கள். பசியோடு உட்கார், பசியோடு எழுந்து என்று சொல்லுங்கள். சமைக்காத உணவுக்கு பாடம் நடத்துங்கள். அவிக்காத உணவை அமிர்தம் என்று சொல்லுங்கள். உணவை மருந்தாக்க கற்றுக் கொடுங்கள். மருந்தை ஒருபொழுது உணவாக்க கற்றுக் கொடுக்காதீர்கள். கூடாத ஒருவன் கோணானாம், ஏனாம் அவன் டப்பா உணவுகளை உட்கொண்டதுதானாம். டப்பா உணவுனா கூணாத ஒருவன் கோணானாம், ஏனா அவன் டப்பா உணவுகளை உட்கொண்டதுதானாம். ஒருவனை விஷப்பாம்பு கடித்து விஷம் ஏறவில்லையா, ஏனா அவன் உப்பில்லாத உணவுகளை உட்கொண்டதுதானாம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கிய மனிதனுக்கு தேவை 1/2 கிராம் உப்பு தானே. மனிதா, உப்பை கொட்டி கொட்டி வளர்க்கிறாயே, செடி கொடியா நீ, சிந்திக்க சொல்லுங்கள் டாக்டர். மனிதனை தேடி மரணம் ஒரு பொழுது வருவது கிடையாது. மரணத்தை தேடிதான் மனிதன் ஒவ்வொரு நொடியும் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ வருகின்ற நோயாளிகளிடம் 2 கேள்விகள் கேளுங்கள். ஒன்று, விடுகின்ற பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் விடுகின்றதா, முடிகின்ற பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா? அப்ப யார் ஒருவருக்கு மனச்சிக்கலும் இல்லையோ அவர்கள் தான் ஆரோக்கியமானவர்கள். இது யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்ப காலையிலிருந்து இப்ப வரை நீங்க கற்றுக்கிட்ட எல்லாமே மருத்துவம் தான். மருத்துவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கற்றுக் கொடுத்தோம்? நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுடைய சந்ததிகளையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்ப மருந்து மாத்திரைகளை உங்களை பரிந்துரைக்க சொல்லவில்லை. நீங்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்ற உணவு முறைகளை சிறிய மாற்றங்களை செய்யுங்கள் என்பதுதான். அந்த உணவு முறைகளை அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட்டாலே போதும், உங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அதனாலதான் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயம் நம்ம தொலைத்து விட்டாச்சு. 1 2 கிடையாது. எங்கே இன்னொரு கவிஞோடு சொல்லியிருப்பார். எங்கே பனை ஓடை விசிறிகள் எங்கே, பல்லாக்குழி எங்கே, கிச்சு கிச்சு தாம்பலம் எங்கே, கிள்ளி எங்கே, கோலாட்டம் எங்கே, கும்மி எங்கே, ஆடமரம் விழுது ஊஞ்சல் எங்கே, மரப்பாச்சி கல்யாணம் எங்கே, மட்டை ரயில் எங்கே, கம்மர்கட்டு முட்டாய் எங்கே, கோழி குண்டி எங்கே, கோழி சோடா எங்கே, பனைக்குளம் எங்கே, பனை நுங்கு எங்கே, நடைமுறைக்கு நடை வண்டி எங்கே, அரைக்கான் கயிறு எங்கே, அன்பு எங்கே, பண்பு எங்கே, பாசம் எங்கே, மருதாணி எங்கே, மருதாணி எங்கே, சாஸ்திரங்கள் எங்கே, சமுதாயங்கள் எங்கே, மாட்டு வண்டிகள் எங்கே, பொன் வண்டிகள் எங்கே, இளம்பொழுது எருதுகள் எங்கே, செக்கெடுத்த காளைகள் எங்கே, பொன் வண்டி எங்கே, அரிக்கன் விளக்கு எங்கே, விவசாயிகள் எங்கே, விளைநிலம் எங்கே, ஏர் கலப்பை எங்கே, மண்வெட்டி எங்கே, மண்வெட்டி சுமந்த பின்னர் கூடைகள் எங்கே, குளங்களில் குளித்த கோவணங்களும் எங்கே, அந்த குளங்களும் எங்கே, தேகம் வளர்த்த சிறு தானியங்கள் எங்கே, அம்மிக்கல் எங்கே, ஆட்டுக்கல் எங்கே, மோர் மத்தி எங்கே, 1/4 கிலோ கடுகு போட்டு திரித்த காதுகள் எங்கே, இடுப்பிலும் தோளிலும் போட்டு திரித்த பருத்தி துண்டுகள் எங்கே, குழந்தைகளுக்கு இடுப்பில் தூக்கிய தாய்மார்கள் எங்கே, தாய்ப்பாலை தரமாய் வாங்கிய தாய்மையும் எங்கே, மஞ்சள் பெய்திருந்த மங்களங்கள் எங்கே, மாறாப்பணிந்த பாட்டிமார்கள் எங்கே, தாவணி இலசுகள் எங்கே, சுத்தமான நீர் எங்கே, மாசில்லாத காற்று எங்கே, நச்சில்லாத காய்கறிகள் எங்கே, நம்முடைய பாரம்பரிய ரகங்கள் எங்கே? அதை விட அத்தனையும் தொலைத்துவிட்டு நாம் செல்கின்ற இந்த அவசர பயணம் தான் எங்கே 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 எல்லாரும் தொலைச்சிட்டு இது எதை தின்னா பித்தம் தெரியும். எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. உடனே இப்ப என்ன கேள்வி? இதற்கு என்ன சிகிச்சை? அது தின்னாலும் பித்தம் தெரியாது. ஏன்னா உடம்பெல்லாம் பித்தமா இருக்கும்போது என்ன தெரியும்? தெரியவே தெரியாது. இப்ப முதலில் நோய்களுக்கு சிகிச்சை எடுப்பதை தவிர்த்து எப்பயுமே
நோய்களுக்கு சிகிச்சை எடுத்தீங்கன்னா நோய் ஒரு பொழுதும் உங்க உடம்புல இருந்து விலகாது. அப்புறம் எதற்கு சிகிச்சை கொடுக்கணும்? இந்த நோய்களுக்கு உண்டான மூல காரணத்தை ஆராய்ந்து அந்த அடிப்படைக்கு சிகிச்சை கொடுங்கள். வேரை கண்டறியுங்கள், வேரை பலப்படுத்துங்கள், வேருக்கு தேவையான சக்திகளை கொடுங்கள். கிளைகள் தானாக மறைய ஆரம்பிக்கும். அப்ப நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பது சரியா, அந்த நோய்களை உருவாக்கணும் மூல காரணத்தை ஆராய்ந்து அடிப்படையை சரி செய்வது சரியா? அதான. அப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே இப்ப நான் சாப்பிட்ட இடையிலேயே எல்லாருமே நோய் கேட்கிறேன். சர்க்கரைக்கு என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம மக்கள் எப்படி புகுத்தப்பட்டிருக்கிறது? இந்த நோய்க்கு சாப்பிட்டா சரியாகுவான? நிச்சயமா ஆகாது. எந்த நோயாக இருந்தாலும் சரி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை தாயும் தந்தையும் யார் என்று கேட்டால் இரைப்பையும் மலக்குடலும் தான். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் தாயும் தந்தையும் என்று சொன்னால் இரைப்பையும் மலக்குடலும் தான். அப்ப எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் சரி செய்ய வேண்டிய உறுப்பு எது? செரிமான மண்டலத்தை சரி செஞ்சா ஒட்டுமொத்த வேறும் பலப்பட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அதை விட்டு போட்டு நோயவே நோட்டிக்கிறீங்கன்னா ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்தா அடுத்த ஒரு வருஷத்துல 2வது நோய் மாறிடும். அப்ப அடிப்படை இந்த வயிறு செரிமானம் செரிமானம் செரிமானம். இந்த செரிமானத்தை சரி செய்யக்கூடிய, சரி செய்த பின்பு நீங்கள் நோய்களை கவனிக்க வேண்டாம். இங்க சரி செய்தாலே அங்க மறைஞ்சு போயிடும். ஒண்ணுமில்ல, இப்ப நடக்கிறோம். இதுல யார் உண்மை? என்னுடைய நிழல் வருது, ரைட்டுங்களா? இதுல யார் உண்மை யார் பொய்? இப்ப நிழல் வருது, கூடயே வருது. நான் நடந்தாலும் கூடயே வருது. இதுல யார் உண்மை யார் பொய்? நடக்கிற நான் உண்மை, என்னை பின்தொடர்ந்து வருகின்ற நிழல் பொய். அப்போ இந்த நிழல் என்னை விட்டு மறைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிழல் என்னை விட்டு மறையணும்னா என்ன செய்யணும்? ஒன்று லைட் ஆஃப் பண்ணி இருட்டான இடத்துக்கு நான் போயிடணும், ரைட்டா? அப்ப மூலமாகிய நான் மறைந்தால், மூலமாகிய நான் மறைந்தால் என்னை பின்தொடர்ந்து வந்து இருக்கின்ற இந்த நிழல் தானாக மறையுமா மறையாதா? இல்லையா? அதை விட்டு போட்டு நிழலை மறைக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்க பெட்ஷீட்டை என்னதான் பொத்திக்கிட்டே இருந்தா கூட சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிழல் தானாக என்ன செய்யும்? மறைஞ்சு போயிடும். மறுநாள் காலையில் சூரியன் வந்த பிறகு இதைத்தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. அப்ப நிஜமாகிய நாம் அப்போ வேற ஆராய வேண்டிய. தென்னை மரத்துல ஒரு பூச்சி மேல ஏதாச்சும் பட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பூச்சி தாக்குதுன்னா எங்க மருந்து வைப்பாங்க? ஏன் மேல ஏறி வைக்க வேண்டியதானே? தெரியுதுல்ல? அப்ப அதுக்கு மட்டும் வேறாம, அப்ப நோய்க்கு மட்டும் மூல காரணத்தை ஆராயாம ஏன் நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்க? அடிப்படை ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டாலே அடிப்படையாகிய செரிமான மண்டலத்தையும் மலக்குடலையும் தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம செரிமானத்தை சீராக்கக்கூடிய அந்த உணவை மருந்தாக்கும் கலையோடு நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் தான். அப்ப இந்த 12 காய்கறிகளுக்கு 12 மண்டலங்களுக்கு நம்முடைய அடிப்படை ராசியும் லக்னமும் என்ன என்பதை பார்க்கலாம்.